ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஹெல்த்தியான, அதாவது ஜீரண சக்திக்கு ரொம்பவும் உதவி புரிகிற ஜிஞ்சர் கேண்டி இஞ்சி மரப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இஞ்சி மரப்பா நம்ம எப்பயுமே கடைகளில் வாங்கியிருக்கோம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் கொண்டு வந்து தருவாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஜீரணம் ஆகாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற டைமில் அது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை நம்ம வெளியில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே நம்ம ட்ராவல் பண்ணும்போது தேவைன்னா நம்ம முந்தின நாள்ல நம்ம செஞ்சு எடுத்துட்டு போகலாம். அது எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தோம்னா, இஞ்சி 100 கிராம், ஏலக்காய் 5, சர்க்கரை 1/4 கிலோ. இப்போ நம்ம இந்த இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு மறுபடியும் கழுவி எடுத்து வந்திருக்கோம். இந்த இஞ்சியை பார்த்தீங்கன்னா நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் துருவுறதில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது மிக்சி ஜாரில் போட்டும் அரைச்சிக்கலாம். நம்ம இந்த துருவி எடுத்தோம்னா அந்த ஃபைபர் அப்படியே கிடைக்கும் நமக்கு. அதனால் அப்படியே நான் துருவுறேன். இந்த இஞ்சி மரப்பா செய்யறதுக்கு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை கரையிறதுக்கு நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சா போதும் நமக்கு. இதுக்கு கம்பி பதம் அந்த மாதிரி பதம்லாம் தேவையில்லை. கரைஞ்ச வெட்டி நம்ம துருவி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். பாருங்க, சர்க்கரை கரைஞ்சிருச்சு. துருவி வச்சிருக்க இஞ்சியை இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா சேர்ந்து கொதிச்சுட்டே வரும்போதே இப்போ பாருங்கள் திரண்டு வருது. இந்த மாதிரி நல்லா நுர கட்டி திரண்டு வரும்போது எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆயில் அல்லது நெய் தடவி நம்ம வச்சுக்கலாம். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஒரு 5 நிமிஷத்தில் இது ரொம்ப இறுகிரும். அதுக்கப்புறம் நம்ம இப்பயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி மரப்பா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இந்த இஞ்சியோட காரம் அப்படியே இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சியை மிக்சி ஜாரில் போட்டு பால் ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். அப்போ அதனுடைய காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இஞ்சி மரப்பா நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த இஞ்சி மரப்பா நம்ம நினைச்சோடனே டக்குன்னு செஞ்சுக்க முடியும். இதை போய் கடையில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.